ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஆபகுக் 3:19, சங்கீதம் 18:33. ஒரு சாதாரணமான மனிதனால் உயரமான ஸ்தலங்களில் நடப்பதென்பது கூடாத காரியம். பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் உலாவுகிறவருடைய கிருபையினால் மாத்திரம்தான் நாம் உயரமான ஸ்தலங்களில் நடக்க முடியும். ஆண்டவர் தாவீதனுடைய கால்களை மான்களுடைய கால்களைப் போல பலப்படுத்தி பின்பு உயர் தலங்களில் நிறுத்தினார். ஆம், சவுல் ராஜா தாவீதை தேட புறப்பட்ட போது வரையாடுகளுள்ள கன்மலைகளின் மேல் தேடப் போனான் என்று 1 சாமுவேல் 24:2 வாசிக்கிறோம். தாவீதின் கால்கள் தெய்வீக பலனை பெற்று வரையாடுகள் வசிக்கும், மனிதர் நடமாட முடியாத, மனித சஞ்சாரமற்ற, சாதாரண மனிதரால் ஏற முடியாத கன்மலைகளில் வசித்து தன்னை காத்து கொண்டார். ஆண்டவராகிய கர்த்தர் என் ரட்சிப்பின் பலனாய் என்னோடு கூட இருக்கும்போது தீங்கு நாளில், யுத்த நாளில் என் தலையை மூடி காத்துக் கொள்வார். ஒவ்வொரு நாளும் என்னை பாதுகாக்கும் தேவ பிரசன்னம் என்னோடு கூட இருக்க வேண்டும். உன்னதங்களில் வாசம் பண்ணும் நம் தேவனாகிய கர்த்தர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். ஆடுகளின் பின்னே நடந்த தாவீதை ஆட்டு மந்தையிலிருந்து எடுத்து, ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவரை எடுத்து, கரவல் ஆடுகளின் பின்னாக திரிந்த அவரை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இது எத்தனை பெரிய மகிமையான அழைப்பு! அது மாத்திரமல்ல, பூமியில் இருக்கிற பெரியோர்களுக்கு ஒத்த பெரிய நாமத்தை தாவீதுக்கு உண்டாக்கினார். தாவீதின் குமாரன் என்று இயேசு அழைக்கப்படுவதிலிருந்து இதை நாம் அறிந்து கொள்கிறோம். மேலும் தாவீது போன இடத்திலெல்லாம் தேவன் அவரோட கூடவே இருந்து அவர் சத்துருக்களை எல்லாம் நிர்மூலமாக்கி மலைகளிலும் குன்றுகளிலும் கெபிகளிலும் வனாந்தரங்களிலும் அந்நிய தேசங்களிலும் அலைந்து திரிந்து மறைந்து வாழ்ந்த தாவீதை சிங்காசனத்தில் அமரச் செய்து தன் வீட்டில் வாசமாயிருந்து இளைப்பார பண்ணினார். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று நன்றியோடு ஆண்டவரை நினைக்கிறார், துதிக்கிறார். ஜெபம். பூமியின் உயர்ந்த இடங்களில் என்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன்னை போஷிப்பேன் என ஏசாயா 58:14 வாக்கு கொடுத்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இன்றைக்கே எனக்கு அப்படியே செய்வீராக, போஷிப்பீராக. ஆமேன்.